ஒரு பெண்கள் செய்யக்கூடாத தவறுகள் பார்த்தீங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமை பொழுதில முக்கியமான ஒரு 4, 5 விஷயம் இருக்குமா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருளோ, இல்ல தண்ணியோ, இல்ல டீ, காஃபியோ, இல்ல ஜூஸோ, இல்ல யாருக்காவது தானமோ ஏதோ ஒண்ணு எடுத்து குடுக்கணும். குடுக்குற மனசு இருக்கணும். குடுக்க குடுக்க தான் சுரக்கும். குடுக்க குடுக்க தான் வரும். மாற்று கருத்தே கிடையாது. உங்க மாளிகை நான் சொல்றேன். தெய்வமே எதிர்க்க இருக்கிற ஒரு பெண் தெய்வமே ஆசைப்படும் உங்க சாரிய பார்த்து. அந்த அளவுக்கு அது அட்ராக்டிவ் குடுக்கும். ஒரு பாசிட்டிவ் குடுக்கும். ஒரு மன இழுப்பு தன்மை குடுக்கும். மக்களுக்கு சாமி கும்பிடுறதும் வீட்ல பண்ற லேடீஸ் மக்களுக்கு முதல்ல மெயினா வீட்ல இருக்க பெண்களுக்காக சொல்றேன். மரிஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, பெண்கள் செய்யக்கூடாத தவறுகள், குறிப்பா வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னா எதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க? நல்லா கேட்டிருக்கீங்க. முக்கியமா நம்ம நாட்டு பெண்களுக்காக தமிழ்நாட்டு பெண்கள் முக்கியமா சொல்வோம். ஏன்னா சில விஷயம் தெரிஞ்சு பண்றாங்க, சில விஷயம் வேணும்னு பண்றாங்க, சில விஷயம் தெரியாமையும் பண்றாங்க பெண்கள். ஏன்னா எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா இப்ப யாரும் கூட்டு குடும்பம் இருக்கிறதே இல்ல. கல்யாணம்னா முதல்ல ரிப்பன கட் பண்ற மாரி மாமியார் கட் பண்ணிடுறாங்க. ஆமாவா இல்லையா? இப்ப என்னப்பா ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா, மாமியார் ஓரம் ஓரமும் தான். 30 வருஷம் வளர்த்த ஒரு அம்மான்ற விஷயத்த 30 நிமிஷத்துல கட் பண்ணிடுவா. நான் எந்த பொண்ணும் தப்பு சொல்ல. பொசசிவ்ன்றது வரதான் செய்யும். அதே அந்த அம்மாவுக்கு அவங்க ஒரு மருமகளா வரும்போது வந்திருக்கும். அது இப்போ நீ அவங்களுக்கு செஞ்ச, உங்களுக்கு இவங்க செய்றாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஒரு பெண்கள் செய்யக்கூடாத தவறுகள் பார்த்தீங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமை பொழுதில முக்கியமான ஒரு 4, 5 விஷயம் இருக்குமா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை பொழுதில பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்க உடம்புல இருக்கிற ஒரு கொலுசோ, ஒரு வளையலோ, ஒரு கம்பலோ எதுவுமே வந்து முழுசா நீங்க அணிஞ்சிருக்கணும். இந்த ஒரு 2, 2 வளையலாவது கண்ணாடி வளையல் ஒத்தையில போடக்கூடாது. ரெட்டையில வந்து கண்ணாடி வளையல் அணிஞ்சே இருக்கணும். முக்கியமா ஒரு பெண்கள்ல வீட்ல லக்ஷ்மி சேரணும், நல்ல மங்களகரமா இருக்கணும்னா நீங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரியா இருந்தாலும் சரி, எவ்வளோ நீங்க கோல்டன் போட்டாலும் சரி, ஒரு 2 கண்ணாடி வளையலாவது அணியுங்க. அதில பாசிட்டிவிட்டி அதிகம். சரிங்களா? ஸோ உடையில வந்து கால் கொலுசாகட்டும், மெட்டி ஆகட்டும், இந்த மாரி ஆபரணங்கள் அணிய வேண்டும். முக்கியமா பெண்கள் வெள்ளிக்கிழமை பொழுது மாலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். மத்த நாளே அணியணும். அதில முக்கியமா வெள்ளிக்கிழமை 1. 2வது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வாக்குல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சாப்பாடோ, இல்ல ஒருத்தருக்கு ஒரு பொருளோ, இல்ல தண்ணியோ, இல்ல டீ, காஃபியோ, இல்ல ஜூஸோ, இல்ல யாருக்காவது தானமோ ஏதோ ஒண்ணு எடுத்து குடுக்கும்போது, தயவு செஞ்சு லெஃப்ட் ஹேண்ட பயன்படுத்தாதீங்க. முக்கியமா பெண்கள். ரைட்ல குடுங்க. சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கை வச்சு அதோட கழுவிட்டு குடுங்க. இல்ல 2 நிமிஷம் இருங்கன்னு சொல்றேன். சாப்பாடுலேருந்து எந்திரிக்காதீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட குடுங்க. 2 நிமிஷத்துல ஒண்ணும் அம்பானி ஆயிட போறது கிடையாது. ஸோ பொறுமையா செய்யுங்க. அவசரப்பட்டு செஞ்சு லெஃப்ட்ல குடுக்காதீங்க. தரித்திரத்துக்கு வாங்குற அவனும் நல்லா இருக்கும். நல்லதில்ல. குடுக்குற உங்களுக்கும் நல்லதில்ல. ஸோ 2மே மைனஸ்ல தான் போகும். இந்த தப்பு செய்யாதீங்க. 2. 3வது ஒரு விஷயம். வீட்ல இருக்க ஃப்ரிட்ஜில பாலு, தயிரு, எண்ணெய், உப்பு இந்த மாரி விஷயங்கள் மஞ்சத்தூள் இந்த மாரி விஷயம் வந்து சித்தி கேட்டாங்க, சித்தப்பா கேட்டாங்க, பெரியப்பா கேட்டா, நாத்தனார் கேட்டா, தங்கச்சி கேட்டான்னு சொல்லிட்டு நான் குடுத்துட்டு வாங்குறவர்கள்லாம் வந்து வெள்ளிக்கிழமை வாக்குல செய்யாதீங்க. குடுக்குற மனசு இருக்கணும். குடுக்க குடுக்க தான் சுரக்கும். குடுக்க குடுக்க தான் வரும். மாற்று கருத்தே கிடையாது. உங்க மாளிகை நான் சொல்றேன். ஆனா வெள்ளிக்கிழமை வாக்குல இத குடுக்காதீங்க. எப்படி கடன் குடுக்கக்கூடாதோ, அந்த மாரி அரிசியும் குடுக்கக்கூடாது. எப்படி அரிசி குடுக்கக்கூடாதோ, அப்படி எண்ணெயும் குடுக்கக்கூடாது. எண்ணெய் எப்படி அதே மாரி பால், தயிர் இந்த மாரிலாம் கடன்றது குடுக்காதீங்க. அதே மாரி நீங்களும் வாங்காதீங்க. வாரம் ஃபுல்லா வாங்குவீங்க. மாசம் ஃபுல்லா வாங்கிட்டே இருப்பீங்க இன்னொருத்தங்க கையில போயிட்டு. அதே மாரி நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களோட லட்சுமி அவங்க வீட்டுக்கு போயிடும். போறது தப்பு இல்ல. தொடச்சிட்டு போறது தான் தப்பு. ஸோ இதுதான் கான்செப்ட். அதனால இந்த தவறு செய்யாதீங்க. 4வது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கருப்பு ஆடை அணியாதீங்க. இப்போ சில பேர் வந்து சில சாமிக்கு இப்போ ஐயப்பனுக்கு கருப்பு கட்டுறாங்கன்னா, அது வேற. அது வந்து ஐயப்பனுக்கு கருப்பு பயன்படுத்துவாங்க. அது ஐயப்பன் கோயிலுக்கு போறது, ஐயப்பன் மாலை அது போடுறவங்க, மலைக்கு மாலை சபரிமலைக்கு போட்டிருக்கிறதால. மாலை போடுறது. அது தவிர்த்து நார்மலா பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுன் போடுறது, கருப்பு சாரி கட்டுறது. கருப்ப வந்து முக்கியமா நம்ம தமிழ்நாட்ல, அதுவும் இந்தியால தமிழ்நாட்ல முக்கியமா கெட்ட விஷயம் துக்க நாளுக்கு மட்டும் தான் கருப்ப பயன்படுத்துனாங்க. இருட்டு நாளுக்கு மட்டும் தான். அப்படின்னு இருக்கும்போது நீங்க சாமி முன்னாடி நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, மஞ்சளு, சிகப்பு, பச்சை, பிங்க் கலர் இதெல்லாம் மெயினா வந்து பச்சை, மஞ்சள், சிகப்பு இந்த 3மே பாசிட்டிவிட்டி குடுக்கும். தெய்வமே எதிர்க்க இருக்கிற ஒரு பெண் தெய்வமே ஆசைப்படும் உங்க சாரிய பார்த்து. அந்த அளவுக்கு அது அட்ராக்டிவ் குடுக்கும். ஒரு பாசிட்டிவ் குடுக்கும். ஒரு மன இழுப்பு தன்மை குடுக்கும். ஸோ இந்த மாரி கலர் போட்டு நீங்க சாமி கும்பிடணும். மஞ்சள் சாரி, பச்சை கலரு, ஒரு கிரீன் கலரு, எல்லோ இந்த மாரி கலர்ல போடலாம். பிங்க் கலர்ல போடலாம். ஸோ வயலட் கலர் இதெல்லாமே வந்து மங்களகரமா இருக்கும். தயவு செஞ்சு அதே மாரி ஆண்களும் சரி, கருப்பு பிடிச்சிருக்கா, திங்கள், வியாழன் எவ்வளோ நாள் இருக்கு. வெள்ளிக்கிழமை தான் ஒரு நாள் போடலன்னா ஒண்ணும் ஆயிடாது. அன்னைக்கு வெள்ளை சட்டை,
ரோஸ் கலர் இந்த மாதிரி ரெட் கலர் போட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க. எந்த கோயிலுக்கு வேணால் போங்க, ஆனால் இந்த கலரை பயன்படுத்துங்க. ஏன்னா இது வந்து ஒரு சில விஷயத்துக்காக தான் சொல்கிறேன் நான். இப்போ எங்கள் ஆளுங்க இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் புர்கா போடுவாங்க, அது வேறு. புர்கா கருப்பில் இருக்கும். எங்கள் ஆளுங்க வழிபடுற விதம் வேறு, எங்களுது வேறு. நாங்கள் வந்து தொழுகிறோம். இப்போ நாங்கள் சலமணி நின்று சாமி கும்பிட போடுறது நம்ம தொழுகிறோம். ஸோ இறைவன் ஒருவன் தான் அப்படின்ட்டு நம்ம தொழுகிறோம். அது கான்செப்ட் வேறு. இப்போ எங்கள் இதில் கருப்பு சட்டை போட்டு தொழுவாங்க, புர்கா போட்டுட்டும் தொழுவாங்க, அது வேறு. நான் சொல்கிறது இந்து மக்களுக்கு சாமி கும்பிட்றதும் வீட்டில் பண்ணுற லேடிஸ் மக்களுக்கு முதல்ல மெயினாக வீட்டில் இருக்க பெண்களுக்காக சொல்கிறது. கருப்பு ஆடை போட்டுக்கிட்டு சாமி பூஜை சாமான் வளர்க்குறது, பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறது, பூஜை சாமான் மங்களகரமாக பண்ணுறது, சாமி கும்பிட்றது, கருப்பை பயன்படுத்தாதீங்க. கருப்பை பயன்படுத்தக்கூடாது. பால், தயிர், எண்ணெய் வகைகள் கொடுக்கக்கூடாது. லெஃப்ட் ஹேண்டை பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாமே நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனால வெள்ளிக்கிழமையில் வீட்டில் என்ன வருமோ இல்லையோ மன நிம்மதி வரும், வருமானம் பெருகும், செல்வம் பெருகும், வீட்டில் சந்தோஷம் பெருகும், கஷ்ட சூழ்நிலை வராது. நீங்கள் எந்த நேரத்தில் போய் கை கட்டி ஒரு சூழ்நிலை நிற்கிற அளவுக்கு வராது. எப்போவுமே ஒரு அந்தஸ்தில் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா இது அத்திய விஷயமும் நீங்கள் தடுத்தீங்கனாலே. ஸோ நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பு பாய். ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் எதெல்லாம் தவிர்க்கணும், செய்யக்கூடாதுன்னு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.